Hey everyone, welcome to my YouTube channel. I'm going to show you a rice which contains chicken sausages and veggies. So I named it as the chickies. So let's do it. I took 2 onions, half the lemon juice last and 2 tomatoes, and we need ginger garlic paste and ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி ஹாஃப் மூன் கட் பண்ணதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் டூ திஸ் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி விட்டுடுவேன். இதுதான் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும்போது ஆள் வந்து செய்வாங்க, அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவார். கணபதி ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் அவர் தான் சமைக்காரு. லைக் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டும் கணபதி வருவார். பெஸ்ட் டேஸ்ட் ஐ ஹேவ் எவர் சீன். இன்ன வரைக்கும் அவரோட டேஸ்ட்டை வந்து யாருமே பீட் பண்ணவே இல்லை. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. We will get this halal chicken sausages. நான் எப்பயுமே இங்கே தான் வாங்குவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால ரொம்ப ஃப்ரீஸ்டாக இருக்கும். நம்ம இப்போ தண்ணியில் போட்டு தனித்தனியாக சாசேஜ் மட்டும் எடுக்க போகிறோம். அண்ட் தென் இப்படி கட் பண்ண போகிறோம். ஸோ தட் ஸோ இந்த சைஸ் கட் பண்ணிட்டு போதும். ஸோ இது வந்து ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ். யாராவது வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா இது போட்டு சமைச்சிப்பாங்க. இட்ஸ் ஈஸி. ஆரம்பிக்கலாமா? நான் இந்த நெய் வந்து காலியானதுனால பட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ டோன்ட் மைண்ட் மீ, நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆனியன், ஃபஸ்ட்டு ஆயில். இது என்ன பிரமாவா? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. நான் எப்போ எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு அடிப்படும். பிகாஸ் அந்த ஸ்பைசஸ் லைக் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அண்ட் பிரியாணி ஒரு பூ உள்ளது, அண்ட் 4 ஸ்டாப்பு எல்லாத்தையும் போட்டு கலப்பு. இப்போ ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, நான் கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். பச்சை மிளகா சரி, கண்டிப்பாக தயிர் ஊற்றுங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாசேஜஸ் போடுறேன். க்ரீன் வெஜ்ஜீஸ் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ஐஸாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் நம்ம 2 வாட்டி பேட்டினோம் அப்படின்னா அந்த ஐஸ் எல்லாம் போய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இதான் எங்கள் அம்மா கொடுத்து அஞ்சரைப்பட்டி. கம்ம சமையல். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா. டோன்ட் ஜட்ஜ் மீ, என் டப்பா காலியாக போகுதுங்க. இது நான் இந்தியாவிலேருந்து என் மாமியார் கொடுத்து விட்டாங்க. காலியாக போகுது. இதுக்கப்புறம் இந்தியா போனால் தான் மசாலா கிடைக்கும். பட் கரம் மசாலா இங்கே பேக்கெட் கிடைக்கும், வேறு பிராண்டில் இருக்கும், நம்ம நினச்ச மாதிரிலாம் இருக்காது. இது என் மாமியார் அவங்களே அரைச்சி கொடுத்து விட்டாங்க. அண்ட் நான் போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே நானும் என் ஹஸ்பண்டும் குன்னூர் போகும்போது அங்கே இந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்துகிட்டு வந்து விற்றது. ஸோ செம்ம ஃப்ளேவர் கொடுக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் காயெல்லாம் வேகிறதுக்காக.
நான் ஒரு வீடியோ சுற்றுப்பேன். ஸோ நான் எப்பயுமே இந்த ஸ்டேஜில் தான் உப்பு கரெக்டாக இருக்கா, மசாலாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி நானே சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ half lemon juice. So let's close it. மூடியாச்சு, போட்டாச்சு. சாறு மாதிரி தூவி விட்டுட்டு சிக்கீஸ் ரெடி. இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷுக்கு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை வந்து நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரட்டா